நான் டிஎம்கே பக்கா டிஎம்கே ஒரு தொண்டை. நான் பக்கா டிஎம்கே தொண்டை. சிந்தார்பேட்டில் முக ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணும்போது சிந்தார்பேட்டில் 10 போலீஸ்காரங்க அடி வாங்கி சூட்டால தவணேன் 3 மாசம் 4 மாசம் ஹாஸ்பிட்டல் தவணேன். இளம்பருதி அன்பழகன் எல்லாம் வந்து என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கிடையாது. அது அன்னில நான் கட்சி தொண்டனா இருந்தேன். ஆனால் நான் வந்து இப்போ 1000 ரூபா அப்ளை பண்ணினேன். 1000 ரூபா எனக்கு வரல. 1000 ரூபா அப்ளை பண்ணி 1000 ரூபா வரல. ஆட்டோ அப்ளை பண்ணினேன், ஆட்டோ வரல. டிஎம்கே தொண்டனா ஆட்டோ அப்ளை பண்ண வரல. புதுசாக வரல. வீடு கொடுக்குறேன்னாங்க, வீடு அப்ளை பண்ணேன், வீடு வரல. எனக்கு எதுவுமே வரல. அப்போ இந்த மாதிரி என்ன மாதிரி மக்கள் எவ்வளோ பேர் ஏழைங்க இருப்பாங்க. இவர் வாய்க்கிலேயே விளம்பரம் பண்ணுறாரு. மக்கள் நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன் அது செஞ்சேன்றாரு. என்னத்தை செஞ்சாரு? பஸ் ஃப்ரீன்றாங்க. பஸ் ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீன்றீங்க. வீட்டு வரி ஏற்றிட்டீங்க. பஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு வீட்டு வரி ஏற்றுனீங்க. பஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு பால் வர ஏற்றுனீங்க. பஸ் ஃப்ரீன்னு சொல்லி ஈபி வேலை ஏற்றுனீங்க. அப்போ முன்னாடியே மக்கள்கிட்ட வந்து அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி ஃப்ரீ பஸ் ஆகும்? தயவு செஞ்சு பப்ளிக் சொல்கிறேன், ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு முன்னாடியே அவங்க கலெக்ஷன் பண்ணிடுறாங்க. இபி காசு கலெக்ஷன் பண்ணிட்டாங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க. அப்போ மக்கள்கிட்ட முன்னாடியே அவங்க அட்வான்ஸ் காசு ஃப்ரீ பாஸ் கொடுக்குற மாதிரி அவங்க கவர்மெண்ட் உங்கள் பணத்தை எடுத்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஃப்ரீ திட்டம்.